உயிரை பணைய வச்சு குடிக்கிற எங்களுக்கு ஏங்க சங்கம் இருக்கக்கூடாது? மற்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்தியில இருக்கு. அன்னைக்கு ஆட்சியில இருந்த எடப்பாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நீங்க எதுக்கு போராடுறீங்க நான் கேக்குறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்லணும்? அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நாங்க போராடுவோம், நீ ஓட்ட வாங்கிட்டு கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து நீ ஓட்ட வாங்கிட்டு நீ அங்க உட்காந்துட்டு நீ கொள்கை முடிவு எடுப்ப, நாங்க இங்க உட்காந்துருக்கணும். உங்க சங்கத்தின் மூலமா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை கொடுத்து மதுவை குடிக்காம மாத்திருக்கீங்க? மது வருமானத்தினாலதான் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு எங்களால சம்பளம் போட முடியுதுன்னு அதிமுக ஆட்சியிலேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரே கையெழுத்துல எல்லா டாஸ்மாக் முன்னா அங்க கள்ளச்சாராயம் பெருகிடுச்சுல. கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 20 லட்சம் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டாஸ்மாக் குடிச்ச செத்த ஒரு மயம் கிடையாது. பார்த்து குடிக்கணும். நீங்களே எப்படி குடிக்கணும்? ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸ்டடியா இருக்கேன். ஸ்டடியா இருக்கீங்களா? எப்பயுமே ஸ்டடியா தான். ஏன்னா தமிழ்நாட்டில் கும்முடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் ஸ்டடியா தான் இருக்கும். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம ஸ்டடியா இருக்கிறேன், இதே ஒரு புதுசா இருக்குல்ல? ஆமாய்யா, ஸ்டடியா தான். சரி, ஓகே. மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அப்படின்னு ஒரு புதுவிதமான சங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் மதுவை வந்து ஒழிக்கணும், இதுதான் எல்லா கட்சியோடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு, கொள்கையாகவும் இருக்கு. அது ஆளுகிற திமுகவா இருக்கட்டும், ஆண்ட அதிமுகவா இருக்கட்டும், நிறைய கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவரு கூட என்ன சொல்றாருன்னா மது ஒழிக்கணும். இன்னும் சொல்லல, அவர் வாயில இருந்து சொல்லல. இல்ல சொல்லி இருக்கிறாங்கல்ல, அவரு சொல்லல. மது இல்லாத தமிழகம் யார் சொன்னது? அவங்க கட்சி நிர்வாகிகளே. கட்சி நிர்வாகி எதுனா சொல்லிட்டு போவாங்க. இப்ப இதே இது இப்போ திமுக உள்ள கனிமொழி அம்மாட்ட கேக்குறாங்க, அப்ப என்ன சொல்றாங்க அவங்க? நாங்க அப்படி இல்லை ஒன்னும் சொல்லலையேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நாங்க கொடுத்தோம்னு சொன்னாங்க, நாங்க சொல்லியிருக்கோம். படிப்படியா டாஸ்மாக் கம்மி பண்ணிருக்காங்களா திமுக அரசு? படிப்படியா குறைச்சிருக்கிறாங்க. அதான் ஒரேடியா குறைக்க முடியாது, படிப்படியா நாங்க வந்து குறைச்சி தமிழ்நாட்டுல மதுவே இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வரும். எந்த வருஷம்? அது அவங்க டிக்ளேர் பண்ணல. இப்ப அடுத்த ஆட்சி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது இந்தியாவிலேயே மது விலக்கை முதலாக அமல்படுத்திய மாநிலம் நாடு தமிழ்நாடு. 1971க்கு முன்பாக வரை பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணா உயிரோடு இருக்கின்ற வரை இந்தியாவிலேயே மது விலக்கை அமல்படுத்திய நாடு தமிழ்நாடு. அதற்கு பின்னால் அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அத்தனை முதல்வர்களும், அது நம்ம அண்ணாதுரையாக பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், பக்தவத்சலம், ஓமந்தூர் ரெட்டியார், சுப்பராயலு, குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ரெட்டியார், கிட்டத்தட்ட ஒரு 8 முதலமைச்சர்கள் மதுவில்லாமல் தான் ஆட்சி செய்வோம்னு ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க. 1971க்கு பின்பாக நாங்கள் மதுவில்லாமல் ஆட்சியை செய்ய முடியாது எங்களால அப்படின்னு கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ், இபிஎஸ், ஜானகி அம்மாள்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா வரைக்கும் ஆளுகின்ற அத்தனை பேருமே நாங்கள் மதுவில்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கவர்மெண்ட் நடக்கணும்னா முதுகெலும்பா டாஸ்மாக் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏங்க இது வந்து நான் சொல்லலைங்க, இது தவறான கூற்று இல்ல. யாரு அது அவங்க இல்லைங்க, நீங்க கேட்கணும். ஆட்சியில ஏங்க எங்க ஐயா இன்னைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஐயா முத்துசாமி என்ன சொல்றாங்க? பகல்ல குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியல் தான் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி ஐயா வீரமணி, அதாவது அதிமுக ஆட்சியில இருந்த நம்மளுடைய ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், வீரமணியா இருக்கட்டும், நம்ம நத்த விஸ்வநாதன் போன்ற அமைச்சராக இருந்த பெருமக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த மது வருமானத்தினாலதான் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு எங்களால சம்பளம் போட முடியுதுன்னு அதிமுக ஆட்சியிலேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம், அதாவது நேரத்துல இருந்து டாஸ்மாக் கடைகளை நாங்க மூடி சாவியை கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. ஆனால் திமுகவை சார்ந்த தொழிற்சங்கமும் எல்பிஎஃப்பும் அதிமுகவை சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கம் 2 வந்து நாங்க ஆதரவு கிடையாதுங்க. ஆனால் அதே கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் வந்து அரசு டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யணும், அவர்களுக்கு தொகுப்பூதிய நிரந்தர பணி வழங்க வேண்டும், அந்த ஊதியம் வந்து காலமுறை ஊதியமாக வழங்க வேண்டும் அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்போ திமுகவுடைய தொழிற்சங்கமும் அண்ணா திமுகவுடைய தொழிற்சங்கமும் ஒத்துக்கிட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க எப்ப வேணாலும் கடைகளை மூடிடுவாங்க, அது அந்த கொள்கை இருக்கு அப்படின்னா நீங்க போராடுறது ரைட்டு.
போன அதிமுக ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில 2011 அதிமுக ஆட்சி அமைந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலத்துல பக்காவாக பாரு கோட்டை மாதிரி பில்டிங்கை கட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு பக்காவா கடையை கட்டிட்டு திமுக ஆட்சி வந்த உடனே போக மாட்டேன்ட்டாங்க. நாங்க வந்து இந்த பார் எல்லாம் எங்களுக்கு நாங்க 10 வருஷமா பக்கவா பில்டிங் கட்டிட்டு, அதுக்கு முன்னாடி வாடகைக்கு தான் டாஸ்மாக் கடைகள்லாம் இருந்தது. அப்போ அப்படி பார்த்தா நம்ம வந்து அதிமுக ஆட்சி காலத்துல மது விற்பனை நடந்ததை விட திமுக ஆட்சியில கம்மி தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஏங்க கம்மி இதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது இல்ல அவங்க மதுவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல. அப்படி இல்ல, கம்மி பண்ணிட்டு எல்லாம் சொல்ல முடியாது. கம்மி பண்ணாம அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு மணமகள் மன்றம்னு கம்மி பண்றதுன்னா பாருன்னு வெளிப்படையா பார்னு இருந்ததை இன்னைக்கு மணமகள் மன்றமா மாத்திட்டாங்க. அதனால அவங்க கம்மி பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படின்னா சேல்ஸ் குறைஞ்சிருக்கணும்ல. அதே தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த டாஸ்மாக் விற்பனை இன்னைக்கும் இன்னைக்கு தைப்பொங்கலா இருக்கட்டும், இப்போ 2026 புத்தாண்டு திறந்தப்ப குறைஞ்சிருச்சா சேல்ஸ்? சரி, இப்போ நீங்க சொல்ற வாதத்தெல்லாம் நம்ம வந்து உங்க சங்கத்து சார்பா அது கரெக்ட் அப்படின்னு தரும். மது குடிக்கிறதுனால நிறைய பேர் உடல்நிலை கெடுதுல, இதையே நீங்க மது குடிக்கிறதுக்காகவே விழிப்புணர்வு வச்சிருக்கீங்க. 2016 நம்முடைய 2015 2016 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐயா வைகோ அவர்கள் மக்கள் நல கூட்டணியை அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் போனார். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி அவருடைய அழுத்தத்தின் காரணமாக அன்னைக்கு ஐயா சசி பெருமாள், மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்கள் உண்ணாமலை கடையில, அங்க நாகர்கோயில, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில உண்ணாமலை கடையில டவர் மேல ஏறி உயிர் நீத்தார். அந்த அவருடைய பாடியை வைத்துக் கொண்டு மக்கள் நல கூட்டணி நின்று விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, நம்ம முஸ்லீம், தேமுதிக கிடையாது, மக்கள் நல கூட்டணியில அவங்க இருந்தாங்கல்ல, கூட்டணியில தான் இருந்தாங்க. மது விலக்குக்காக கடுமையாக போராடியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா வைகோ அவர்கள் உணர்வுபூர்வமாக தன்னுடைய தாயை முன்னிறுத்தி கலிங்கப்பட்டியில கடையை மூடி அடித்து நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி சுடு பார்க்கலாம் என்று அந்த அளவுக்கு கடுமையான போராட்டத்தை நடத்தியவர் ஐயா வைகோ அவர்கள். அப்பேற்பட்ட போராடியும் அன்னைக்கு தீவுத்திடல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்றாங்க, படிப்படியாக மதுவிலக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறப்புன்னு சொல்ல வச்சவர் அவரு. அப்படியே நீங்க மக்கள் நல கூட்டணி வரும்போது அந்த நேரத்துல தேமுதிக வந்து கடைசி நேரத்து வரைக்கும் அந்த மக்கள் நல கூட்டணியை ஒரு குழப்பத்திலே கொண்டு போனதன் விளைவாகத்தான் மக்கள் நல கூட்டணி அன்னைக்கு தோல்வியடையக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டேன்னா, மது குடிக்கிறதுக்குன்னே ஒரு விழிப்புணர்வு சங்கம் வச்சிருக்கீங்களே, இந்த மது குடிக்கிறதுனால நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாம போகுது, நிறைய பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அதுக்கும் இந்த தாக்கத்தை நான் என்ன சொல்றேன்னா, 1991 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த தாய்மார்களுடைய கண்ணீரை நான் காண செய்ய மாட்டேன், நான் கடையை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் 91 ஆட்சிக்கு வராங்க. 96 முரசொலியில முதல் பக்கத்திலே நான் 1000 மாவட்டம் தோறும் 1000 பெண்களை திரட்டி மதுக்கு எதிரான பிரச்சாரம் செய்வேன் சொன்னது திமுக. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி 91, 2001, 2006, 2011 இப்படி மது விலக்கு பேசித்தான் வராங்க. அந்த பாதிக்கப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் இன்று வரை ஏன் இப்ப கூட வைகோ அவர்கள் நடைபெறும் வந்து மது போதைக்கு எதிரான நடைபெறும் போனாங்க, ஆட்சியில இருந்து கொண்டு வேற வெளியில சொல்ல முடியாம அந்த பாதிப்பு தெரியாமல் எந்த அரசியல் தலைவர்களும் கிடையாது. அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு மூடி இருக்கணும்ல, மொத்தமாக மூடி இருக்கணும்ல. சரி, அவங்கதான் மூடல, அவங்கதான் எதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மது ஒழிப்பு விழிப்புணர்வுன்னு வச்சு நீங்க பிரச்சாரத்தை. அதைத்தான் சொல்றல, காந்திய வழியில தன் உயிரிழந்த நம்ம சசி பெருமாள் ஐயாவுக்கு மரியாதை கிடையாது. இன்னைக்கு அவரை பத்தி 2015 உயிர் நீத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அகிம்சை வழியிலே காந்திய வழியிலே போராடி பார்த்தார்கள். மதிமுக போன்ற விடுதலை சிறுத்தைகள் அத்தனை கட்சியும் போராடி பார்த்து முடியலையே. நீங்க எதுக்காக போராடி? ஏங்க நான் எதுக்கு? அப்போ எங்க இது தந்தை பெரியார் பகுத்தறி ஊட்டிய பூமிங்க, பக்தியிலே பகுத்தறி ஊட்டியவர் தந்தை பெரியார். ஐயா நீங்க எதுக்கு போராடுறீங்க? நாங்க எதுக்குங்க போராடணும்? நீதான் மாறி மாறி நான் தாங்க ஆட்சிக்கு வந்தால் மது இல்லாமல் நாங்க ஆட்சி செய்ய முடியாது, அதனுடைய வருமானம் 50,000 கோடியை வச்சு நாங்க ஆட்சி செய்யணும்னு சொல்லும் போது நான் போராடிட்டு புலன் சரியில உள்ள கிடக்கணும். கடந்த 4 வருஷம் நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு நல்லா புரியுதா? சொல்லுங்க. நீங்க எதுக்கு போராடுறீங்க நான் கேக்குறேன்.
நாங்க அதுதான் அவங்க இப்போ மதிமுகவா இருக்கட்டும் எல்லாருமே மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு மது நடத்திட்டு இருக்காங்க சொல்றாங்க. ஆமா, ஆனா நீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க என்ன போராட்டம் பண்ணி நாங்க போராட்டம் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் அதாவது மது ஒழிப்புக்கு உங்களுடைய பங்கு என்னன்னு நான் கேக்குறேன். எங்க இது மது ஒழிப்பு வந்து தமிழ்நாட்டில திமுக அதிமுக உள்ளவரை மது ஒழிப்புக்கு சாத்தியமே கிடையாது. அப்ப அந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், விதவைகளான பெண்கள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்கள், ஏங்க நான் குடிக்கிறதுனாலதான் அந்த இழப்பு வந்துருது. இழப்பு வருதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியுது இல்ல? நீங்க அப்ப எதுக்கு மது குடிக்கிறதுக்குன்னே விழிப்புணர்வு வச்சிருக்கீங்க? ஏங்க குடிக்காதவங்களுக்கு எதுக்கு விழிப்புணர்வு? குடிக்காதவங்களுக்கு விழிப்புணர்வு தேவையில்லை. அதோட சங்கத்துடைய கொள்கை என்ன? ஏங்க அந்த மதுவினால் பாதிக்கப்பட்டு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என் பிள்ளை 21 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு ஒரு 25 வயசுல கிழக்க உட்கார வச்சு ஏதோ ஒரு மஞ்சத்தாலியை கெட்டுங்கிற ஒரு பாவத்துக்காக இவரு மது பிரியரா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு கொண்டு போய் கல்யாணத்தை முடிச்சு வச்சா அது போய் நான் குடிச்சிட்டு சொல்லிச்சா, என் புள்ள போய் குடிச்சிட்டு சொல்லிச்சா, இல்ல எங்க அப்பா போய் குடிச்சிட்டு சொன்னாங்க. நான் குணப்படுத்த போய் குடிச்சிட்டு போட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்லணும்? அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அரசாங்கம் விக்குது. அப்ப விழிப்புணர்வு சங்கம் நீங்க எதுக்கு வச்சு? அதுதான் அந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீ 50,000 கோடியில இருந்து நிதியை ஒதுக்கு, எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வை. நான் கேக்குறது என்னய்யா, மது குடிச்சு அந்த குடும்பத்துல இழப்பு நடக்குதுன்னா மது குடிப்பு ஒரு விழிப்புணர்வு சங்கம் நீங்க நடத்திட்டு இருக்கீங்களா? குடிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன விழிப்புணர்வு? அதெல்லாம் பார்த்து குடிங்க. அதாவது அன்னைக்கு குடிக்கிறதுலயே பார்த்து குடிக்கணுமா? ஏங்க பிற என்ன குடிக்கவே வேணாம்னு சொல்லுங்களேன். எதுக்கு நான் சொல்றேன், ஏங்க அரசாங்கம் நீ கொள்கை முடிவு, நாங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்து 118 எம்எல்ஏக்கள் கொள்கை முடிவு எடுத்து நாங்க மதுனாலதான் ஆட்சி செய்வோம்னு கொள்கை முடிவு எடுத்துறாங்க. அதுக்கு நாங்க அவங்க விழிப்புணர்வு சொல்றதை விட நாங்க அதுல என்ன பாதிக்கப்பட்டிருக்கோம், நீ விக்கிறத நீ நிறுத்த போறது இல்ல, இவங்க குடிக்கிறத நிறுத்த போறது இல்ல. இடையில பாதிக்கப்பட்ட அந்த விதவைகளான பெண்கள், அனாதைக்கப்பட்ட குழந்தை, ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு நீ பதில் சொல்லுங்கிறோம். சரி, பார்த்து குடிக்கணும். நீங்களே எப்படி குடிக்கணும்? நீங்க ஒரு வழிமுறை சொல்லுங்க. 1971 முன்னாடி தென்னங்கல்லு பனங்கல்லு தான். அது 4% லோரிக் ஆசிட், அதாவது தாய்ப்பாலுக்கு இணையான லோரிக் ஆசிட் அதுல இருக்கும். அது உடல் நலத்துக்கு நல்லது. அதை கொண்டு வாங்கன்னா அதை தென்னங்கல்லு பனங்கல்ல விற்பனை கொண்டு வாங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன் இதே இது உங்களுக்கு ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாலும் நாங்க கேட்டு பார்த்தாச்சு, அதுக்கும் வழி இல்லை. இப்ப இது அந்த ஊரு கள்ளச்சாராயம் தென்னங்கல்லு பனங்கல்ல இதை ஒழிப்பதற்காகவே 500 தென்னை மரங்களை வந்து கல்லே குடிக்க கூடாது என்று அதே அரசாங்கத்தை யாரு தந்தை பெரியார் அவர்கள் அந்த தன்னுடைய தென்னை மரத்தை 500 வெட்டி வீழ்த்தியவர் தந்தை பெரியார். அவர் வழியில வரக்கூடிய தம்பிமார்கள் 2003ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஒரு சாதாரண கள்ளச்சாராயம் கள்ள ஒழிப்பதற்காக 47 வகையான சரக்கு அறிமுகப்படுத்துறாங்க 2003ல ஜெயலலிதா. ஆமா, அக்காட் பிராண்டி, அட்மைர் பிராண்டி, பிரிட்டிஷ் பிராண்டி, லாச்சன் பிராண்டி, மார்பஸ் பிராண்டி, மானிட்டர் பிராண்டி, இப்போ 47 வகையானது அறிமுகப்படுத்துறாங்க. அது அந்த பெருமையெல்லாம் ஜெயலலிதா தான் சேரும். நிச்சயமாக. ஏங்க அதுக்கு முன்னாடி கடாமார்க்கு சாராயத்தை கொண்டு வந்தது யாரு? அது எம்ஜிஆர் சாரம். அதிமுக தான் இங்க சாராயத்தை கொண்டு ஆரம்பமே எம்ஜிஆர் அவர்கள் தான் 1987ல டாஸ்மாக், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போட்டி போட்டுக்கொண்டு இங்க சாராயத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறதே 87ல டாஸ்மாக் நிர்வாகத்தை உருவாக்குறதே எம்ஜிஆர் தானே. அதுக்கப்புறம் சில்லறை விற்பனை, அரசாங்கமே சில்லறை விற்பனை விற்கலாம் என்று 2003ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வராங்க. அப்ப 47 வகையான சரக்கு அப்போ வித்தது. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில 450 வகையான சரக்கு டாஸ்மாக் கடையில வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கரும்புல இருந்து தயார் பண்றது என்னது? அப்ப இதுக்கு முதல் காரணம் அதிமுக தான். அவர்களுடைய இன்னைக்கு கஞ்சா பழக்கம், இன்னைக்கு தமிழ்நாட்டில போதை கலாச்சாரம், கஞ்சா பெருக்கெடுத்து ஓடுகிறது, சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த கஞ்சாக்கு யார் காரணம்? யாரு? 2021ல ஐநா சபையில வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது இந்த கஞ்சா வந்து போதை பட்டியலில் இருந்து நீக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் 2021ல கொண்டு வராங்க. எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கின்ற போது அது அதிமுக தான். நிச்சயமாக. அதாவது இந்த கஞ்சா இன்னைக்கு கஞ்சாவால் சீரழிகிறார்கள் எல்லாம் சொல்றியே, 2021ல ஐநா சபையில வந்து இதை கொண்டு வராங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த உலக சுகாதார மையத்துல இருந்து இந்த கஞ்சாவை வந்து போதை பட்டியலிருந்து எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு வாக்கெடுப்பு நடக்கும். இதுல பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் கஞ்சா வந்து போதைப்பட்டு வந்து எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற சைனா எடுக்கக்கூடாதுங்குது, ரஷ்யா எடுக்கக்கூடாதுங்குது, ஜப்பான் எடுக்கக்கூடாதுங்குது. ஆனா இந்திய நாட்டுல இந்த மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசும்
இங்க இந்தியாவுல அந்த கஞ்சாவை வந்து போதைப்பட்டியல இருந்து எடுக்கலாம்னு ஆதரிச்சு ஓட்டு போட்டதன் விளைவுதான் 2021 அந்த காலகட்டம் தான். அப்போ இதுல ரெண்டே, அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் மட்டும்தான் போதைப்பட்டியல் அந்த போதைப்பட்டியல இருந்து எடுக்கணும்னு சொல்லி ஆதரவாக வாங்க போறாங்க. அப்போ எப்படி தமிழ்நாட்டுல மாநில அரசுக்கு வந்து டாஸ்மார்க் அந்த மது கட்டுப்படுத்துறதுக்கு இவங்கிட்ட அதிகாரம் இருக்கு. மத்திய அரசு வந்து மற்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்தியில இருக்கு. அன்னைக்கு ஆட்சியில இருந்த எடப்பாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இன்னைக்கு இந்தியா முழுவதும் அந்த கஞ்சாவை போதைப்பட்டியல இருந்து இன்னைக்கு யாருமே வாய் திறக்கல. இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், நான் கேட்கிறேன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் செல்லப்பாண்டியன் இந்த மதிமுகன் டிவி வழியாக தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பேட்டில் வாயிலாக கேட்கிறேன், நாளைக்கு அறிக்கையோட சொல்லுங்க, கஞ்சாவை போதைப்பட்டியலில் இருந்து ஏன் எடுத்தீர்கள்? இவங்க என்னமோ இவங்க கூட்டணி வச்சு 2020 என்னமோ தூய்மையான போதை கலாச்சாரம், இவங்க மாநில அரசு என்ன செய்ய முடியும்? எடுத்தது நல்லதுதானே? எப்படி நல்லது? போதை பொருட்கள் வந்து கஞ்சாவை தூக்குறது நல்லது தானே? எப்படி? இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா போதையத்தினால நிறைய பேர் என்ன பண்றாங்க, அழிஞ்சிட்டு வராங்க. கஞ்சா போதைனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு சிறுவர் பள்ளி சிறுவர் வந்து எல்லாம் சீரழிஞ்சிட்டு வராங்க. மது யாரும் குடிக்க மாட்டாங்களே. யாரு மதுவை யாரும் குடிக்க மாட்டாங்க. இதை விட அதாவது உங்களுக்கு மது விற்பனை அமோகமா இருக்கணுமா, கஞ்சா போதை? ஏங்க ரெண்டுமே நான் என்ன சொல்றேன்னா, நான் ரெண்டுக்குமே ஆதரவாளர் கிடையாது. அதாவது மது கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் பேரறிஞர் அண்ணா போல் சட்டசபையில சொல்றாரு, இந்த மது விற்றால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியிலே இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அண்ணா, பேரறிஞர் அண்ணா. அதற்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர். இப்படி நான் சொல்லலாம். ஆனா இவர்கள் நாங்க மது இல்லாம ஆட்சி செய்ய முடியாதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அதனால நீங்க மது ஏங்க இருக்கிற வரைக்கும் உசுரை காப்பாத்தணும்னா இதே அதுல குடிக்காம இருக்கலாமா சார்? ஏங்க குடிக்காம இருக்க, நீ விற்காம இருக்கலாம்ல? நீங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில இருக்கிறவங்க நீ குடிக்காம இருக்கலாம்னா நீ இந்த மதுபானங்களை எல்லாம் இருந்து தயார் பண்ற. மதுபானங்களை விக்கிறாங்கன்னா அதுக்கு எதிர்த்து போராடுங்க. எதுக்கு? அதுதான் போராடி செத்து தொலைஞ்சிருக்கானே சஜித் பெருமாள். ஏங்க மதிமுக வைக்க போராடுறது இப்ப வரைக்கும், போன மாசம் வரைக்கும் போராடி, அவரை தொடர்ந்து நீங்களும் போராடு. எல்லாத்துக்கு இதுதான் எங்களுக்கு சோழியா? நீ நாங்க போராடுவோம், நீ ஓட்ட வாங்கிட்டு கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நீ ஓட்ட வாங்கிட்டு நீ அங்க உட்காந்துட்டு நீ கொள்கை முடிவு எடுப்பா, நாங்க இங்க உட்காந்துருக்கணும். அதனால இப்ப நீங்க வந்து குடிக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்றீங்க. ஏங்க நாங்க என்ன சொல்றோம், இப்ப உங்க சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்காரங்களா இல்லையா? ஏங்க சங்கத்துல உள்ளவங்க இல்லைங்க, தமிழ்நாட்டு அனைத்து கட்சியிலும் மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம்னு வச்சிருக்கீங்களே. ஆமா. இதனுடைய பிரதான கொள்கை மது குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதா, இல்ல மதுவே குடிக்காதீங்க சொல்றதுக்கா? மது அதாவது மதுவில இருந்து விழிப்புணர்வு. அதை குடிக்கிறது குடிக்காத ஓ விருப்பம். அது அரசாங்கம் விற்கிறது, நீ குடிக்கிறத குடிக்கலன்னா அதுல என்ன இருக்கு? ஆல்கஹால் வந்து அதனால என்ன ஏற்படும்? கல்லீரல் கணையம் கிட்னி பாதிக்கப்படுங்கிறது, இது எல்லாமே நாங்க விழிப்புணர்வாக சொல்லுங்க. பாருங்க, தாலிய கதை மூடிய திறந்தினா தாலி அந்த ஓங்கும். மதுவில் மாணவர்கள் மதிமயங்கிட்டு போயிட்டு இருக்காங்கிறது தான் 61% நான் காட்டிக்கிறேன். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இருக்கு, நீ உஷாராய்க்கோ. அது வந்து கரும்பு கழிவுல இருந்து வரக்கூடிய மொலாசஸ்ல இருந்து வரக்கூடிய கழிவுல இருந்து தான் இந்த டாஸ்மாக் கடையில விற்கப்படுகிறது. அதனால நீ அதெல்லாம் குடிச்சேன்னா இது பாதிப்பு இருக்குங்கிறது தான். ஏங்க பக்தியில நான் இப்ப கேட்டதுக்கு இப்பதான் பதிலே வருது. ஏங்க நாம சங்கத்தினுடைய கொள்கை என்ன? ஏங்க 50 ஆண்டு கால மது கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு, இப்பதான் வருது. அப்படின்னா இன்னைக்கு தாங்க நாங்க மதுப்பிரியர்கள் வந்து கோட்டை பிரியாணிக்கு ஏமாந்து கோட்டைக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம், கோட்டையில உள்ளவங்க தெளிவா இருப்பாங்கன்னு. அவங்களே இன்னைக்கு எங்க கோட்டை பிரியாணி கொடுத்து கோட்டையில எங்களை வச்சுதான் வருமானம் பார்க்க முடியும்னு சொல்லும்போது இப்ப நாங்க அரசியல் வெளிப்படுவோம். சரி, இப்போ உங்க சங்கத்தின் மூலமா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை கொடுத்து மது குடிக்காம மாத்திருக்கீங்க? எங்க மாத்தாதது இன்னைக்கு நான் வந்து 2010 சாத்தூர்ல வந்து இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. 2014 பதிவு பெற்ற சங்கம் இது. சரி. நாங்க வந்து இப்ப அதாவது ஏன் இப்ப ஐயா முதலமைச்சர் சொல்றாங்க மது போதைக்கு அடிமையாகாதீர்கள், அவர் எத்தனை பேரை திருத்திட்டேன்னு புள்ளி வர இருக்கா? ஏங்க என்னால முடிஞ்ச, அவர் உங்களை மாதிரி சங்கம் வச்சிருந்ததுல, ஏங்க அவரு கடையை திறந்து அதாவது அவர் ஒரு கையெழுத்து போட்டு சோழி முடிஞ்சு வச்சு கடையை முடிட்டா நான் இதை தூக்கி தூர்த்தப்பட்டு போறேன். ஆனா இதே மாதிரிதான் பீகார்ல ஒரே கையெழுத்துல எல்லா டாஸ்மாக் அங்க கள்ளச்சாராயம் பெருகிடுச்சுல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி பெருகல. நீங்க மது டாஸ்மாக் இருக்கும் போதே நிறைய கள்ளச்சாராயம் ஏங்க அரசுக்கு விரோதமா ஏங்க கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 20 லட்சம் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டாஸ்மாக் குடிச்ச செத்த ஒரு மயம் கிடையாது.
ஏங்க நிதிஷ்குமார் இன்னைக்கு திரும்ப எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? ம். நிதிஷ்குமார் 2016 மதுவிலக்கை அமல்படுத்துறாரு, திரும்பவும் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. எப்படி வராரு? இன்னைக்கு பெண்கள் பீகார்ல உள்ள அனைத்து பெண்களும் நிதிஷ்குமார் தான் வர வேண்டியன்னு போடுறாங்க. அதனால இந்த டைலாக் வந்து கலாச்சாரத்தை கவர்மெண்ட்டுக்கு விரோதமா அந்த நாய் கலாச்சாரத்தை குறித்து செத்து போயிட்டுமே, எத்தனை பேர் செத்தாலும் செத்துட்டு போட்டுமே. இப்படி பேசுறது தவறு இல்லையா? என்னது தவறு இல்லையா? ஏங்க கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக நடத்துறவா ஒண்ணு காவல்துறை கட்டுப்படுத்தணும். உங்க கையில காவல்துறை அதிகாரம் இருக்கு. ஒண்ணு கள்ளச்சாராயம் விற்கப்படாம கட்டுப்படுத்த தெரியணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நடத்துறாங்க. அது ஏங்க அப்ப நீங்க வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க எங்க ஆட்சியில இருக்கீங்க? சரி, உங்க அதே அண்ணா என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த திமுக உருவாக்குன அண்ணா அன்னைக்கு அவர் சொல்லிருக்கலாமே, ஐயா என்னால முடியாதியா இக்கடு கட்டு போட்டு அன்னைக்கு அவர் திறந்திருக்கலாம்ல. சரி, கள்ளச்சாராயத்தை எதிர்த்து மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் என்ன மாதிரி போராட்டங்கள் எடுத்து எங்க எதுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சாலும் அது உங்க சங்கத்துக்குள்ள வந்து அதெல்லாம் வராது. அரசாங்கம் விற்கும். ஏங்க அரசாங்கம் விக்குதுன்னா அதனால அதுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான இல்லையா? இப்ப டாஸ்மாக்ல குடிச்சவங்க மட்டும்தான் உங்க சங்கத்துக்கு கள்ளச்சாராயம் நம்மகிட்ட இங்க வேலை கிடையாது. ஏன் கவர்மெண்ட்டுக்கு விரோதமா அவங்க குடிக்கிறவன போய் நம்ம எங்க இது பண்ணிக்கிறோம்? எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா நீங்க ப்ராப்பரா அரசாங்கம் விக்குது. நாங்க ஒரு கன்சியூமருங்க. இன்னைக்கு ஒரு டீ கடை வச்சிருக்கவங்க கூட சங்கம் வச்சிருக்காங்க. ஏங்க டாஸ்மாக் ஊழியரோட வேலை என்ன? ஒரு பாட்டுல எடுத்து கொடுக்கணும். அவருக்கு எதுக்கு சங்கம்? அப்போ அந்த பாட்டில் வாங்குறவங்களுக்கு நீங்க சங்கம் வைக்கிறீங்க. டாஸ்மாக் ஊழியரை சரக்கு எடுத்து கொடுக்கறவங்களுக்கு சங்கம் இருக்குன்னா அந்த சரக்கை ஏங்க உயிரை பணம் வச்சு குடிக்கிற எங்களுக்கு ஏங்க சங்கம் இருக்க கூடாது? உயிரை பணம் வச்சு அது யாரு? அதாவது அந்த கடையில போய் அதை வாங்கினா 6 அறிவு உள்ளவன். அந்த அளவுக்கு உயிரை பணம் வச்சு யாரு குடிக்க சொன்னா? யாரு அதை விற்க சொன்னது?